அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. சோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் 2025-26 பட்ஜெட்டில் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் இதுதான் இந்த ஆட்சியின் கடைசி முழுமையான பட்ஜெட்டாக இருக்கும். பட்ஜெட்டின் முதல் நாளில் பொது பட்ஜெட்டும் அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும். பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் தாக்கல் செய்ய உள்ளனர். இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 1500 அல்லது ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என்றும் அதன் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல் பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இலவச அரசு பஸ் பயண திட்டத்தையும் சற்று விரிவுபடுத்த அரசு ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. தற்போது இளஞ்சிவப்பு நிற முகப்பு கொண்ட பஸ்ஸிலும் மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸிலும் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அதன்படி விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.